அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சிக்கன் ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். கறி கிரேவி ரெண்டுமே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். சிக்கன் குழம்புக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துருக்கேன். 6லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கேன். காய்ந்த மிளகாய், 2 ஜாவித்திரி, 3 பட்டை, 4 லவங்கம், முழு மல்லி இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, பிரியாணி இலை, மிளகு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், பிரியாணி இலை 1 எடுத்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா ஆறட்டும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து இதிலே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் தேங்காயும் ஆறட்டும். லைட் கலராக வந்தால் போதும். கருப்பாக ஆக்கிடாதீங்க. தேங்காய் நல்லா இருக்காது. அதிகம் தேங்காய் கூட எடுக்காதீங்க. இப்போ அது ஆறுற வரைக்கும் நான் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸில். இதை வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். நல்லா ஆறுன அப்புறம் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட் தயிர் இருக்கு இல்லையா, 10 ரூபீ வருது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கப் மெஷர்மெண்ட் சொல்லணும்னா ½ கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு 50 கிராம் எடுத்துக்கோங்க. 1.5 kg இருக்குது சிக்கன்னு, கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்ம நல்லா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோக் பண்ணது ஒரு 1 ஹவராவது விடுங்க. சிக்கன் சோக் ஆகுறது, அப்போ தான் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 ஹவராவது விடுங்க. நான் கடாய் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் தாளிக்கிறதுக்கு நான் டைம் ஆகிடுச்சு, அதனால் குக்கர் எடுத்துருக்கேன். கடாயில் தாளித்தாலும் சூப்பராக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் அதில் ஆட் பண்ணனால இப்போ ஆட் பண்ணலை. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் லைட்டாக, ரொம்பலாம் இல்லை. ஏன்னா நம்ம அதுலேயும் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதனால் 2 தான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன் வெங்காயம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு கேமரா நல்லா ஷேக் ஆகும், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அம்மா வீட்டில் இருக்கேன். கிரேவி ரெடி பண்ணுறது சொன்னேன், சரி ரெசிபியாக ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் பண்ணேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனை சோக் பண்ண வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருக்குது தக்காளி ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் கூட அப்படியே டபுள் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணது அது மாதிரி செய்தாலும் சூப்பராக இருக்கும். நான் தயிர் கம்மியாக இருக்குன்னு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது நான் குக்கர் போட்டு விசிலே வைக்கல, ஓப்பன்லேயே தான் வேக வச்சிட்ருக்கேன். மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக வரும். நம்ம நிறைய தேங்காய்லாம் அரைச்சி அது மாதிரி தேங்காய் அரைச்ச குழம்பு மாதிரி கூட இருக்காது, சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறனால டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம், அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். இது அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். செம கிரேவி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நம்ம சப்பாத்தி, தோசை, குஷ்கா, எதுக்கு வேணும் சாதம் எல்லாமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வந்திருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுனா டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனி உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா என்கிட்ட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.